ஒரு காதல். என்னம்மா சொல்ற? உனக்கு உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத பாவியா ஆயிட்டனே. இந்த மாதிரி நிலையில நாங்க எப்படிம்மா சந்தோஷமா இருக்க முடியும்? மாப்பிள்ளை லஞ்சம் வாங்குறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கலப்பா. நான் நேர்மையான போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு நினைச்சவ. நான் எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை கட்டிக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நின்னதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு முன்னால இப்படி நடந்திருந்தா பரவாயில்லம்மா. இப்படி ஊரை கூட்டி அவமானமா போச்சேம்மா. பாக்குறவங்களுக்கெல்லாம் இலக்காரமா ஆயிடுச்சேம்மா. அம்மா, ஊர் முக்கியமா இல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியமானு சொல்லுங்க. ஒருவேளை கல்யாணம் நடந்திருந்து அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்களேன்னு ஊர் குறை சொல்லதான் செய்யும். இந்த கல்யாணம் நடந்திருந்தா இப்படி லஞ்சம் வாங்குற ஒருத்தருக்கு வாக்கப்பட்டுட்டோமேனு பிரியா மனசுடைஞ்சு போக மாட்டாளா? இன்னைக்கு ஒரு நாள் அவமானத்தை பார்த்தா பிரியா காலம் பூரா கஷ்டம். ஹே நிஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியோ கராத்தே போட்டிக்கு செலக்ட் ஆயிட்ட. சூர்யா சார் உன் மேல இருக்க பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கிட்டு வரோன்னு பயந்தேன். நல்ல வேலையா அவர் எல்லாத்தையும் மறந்து உன்னை செலக்ட் பண்ணிட்டாரு. ஆல் தி பெஸ்ட் நிஷா. தேங்க்யூ புவனா. ஆனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. சூர்யா சார் என்ன மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவர் கூடவே அந்த கையிலும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அது பிடிக்கல. நிஷா, அவர் சொல்லி தப்பொன்னும் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் முக்கியம். முதல் கேம்ப்ல நீ ஏ கிரேட் வந்த, அந்த கையல் சி கிரேட் தான் வர முடிஞ்சது. ஆனா இப்ப கடைசியா நடந்த கேம்ப்ல அவ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஏ கிரேட் வந்துட்டா, நீ பி கிரேடுக்கு வந்துட்ட. ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும்ன்றதுக்காக உன்னையே செலக்ட் பண்ணிருக்காரு. இல்ல ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும்னு கண்டிஷன் இருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? அவர் கையில மட்டும் தான் செலக்ட் பண்ணிருப்பாரு. ஐயோ, நான் உண்மையை சொன்னா எதுக்கடி இப்ப என்னோட அவ கிடக்குற, நீ அமைதியா இரு. அவ பேசுனா பேசிக்கிட்டு போட்டோம். அவ வெளியூர்காரி, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நாம பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்புறம் நம்மளதான் குறை சொல்லுவாங்க. அப்புறம் வெளியில இருந்து வந்தவங்கள நம்ம மதிக்கலன்னு சொல்லிடுவாங்க. கயல், என்ன சொல்ற? அவ எதுக்கு கத்துறா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அந்த மும்பைக்காரி கை கொடுக்கிற சாக்குல கையலோட கைய கிழிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, ஹாஸ்டல் படி ஏறும்போது அந்த கேரளா பொண்ணு டிம்பிளோட பேக்கை தட்டி விட்டுட்டு சாரி கேட்காம போனா. அதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு கையில இஷ்டத்துக்கு பேசி அவமானப்படுத்துறா. அதுக்குதான் அவ ரூம்ல இருந்து கையில அடிப்பேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்குதான் அவளை ரெண்டுல ஒண்ணு பாக்கலான்னு பார்த்தா கையல் தடுக்கிறா. ஆரம்பத்திலே அவளை தட்டி வைக்கணும், இல்லனா அவ நம்ம தலைமையில ஏறி உட்காந்துப்பா. சும்மா ரெடி. மும்பைல இருந்து வந்தா பெரிய இவளா? ஏதோ பெரிய டானோட பொண்ணு மாதிரி அலம்பல் பண்றா. இதையே முன்னாடியே சொல்லல. நம்ம கையில அடிச்சிருவாளா? இப்பவே நான் அவளை கேக்குறேன். ஏன் முன்னாடி அவளை அடிக்க சொல்லு பாக்கலாம். ஏய், வாங்கடி வெளியில. ஏய், இதோ வரேன்டி மும்பைக்காரி. வந்து உன்னை கொலை பண்றேன்டி. ஐயோ சாமி, இப்பவே கீழே விழுந்துருவேன் போல இருக்கே. என்ன இப்படி தள்ளுது? ஏன் எனக்கு மயக்கமா வருது? என் எனர்ஜி எல்லாம் எங்க போச்சு? இந்த நிலைமையில நான் மும்பைக்காரியை தேடி போனேன்னா நல்லா சுத்தி அடிப்பாளே. அதனால இப்ப வேண்டாம், நான் ஸ்டடி ஆயிட்டு அப்புறம் அவளை வச்சுக்கிறேன். ஏ லடுக்கி, என்ன தோக்கடிக்கலான்னு பாக்குறியா? என்ன அவ்வளோ சாதாரணமா நினைச்சிட்டியா? நான் சாதாரண பொண்ணு இல்லடி, தமிழ் பால் குடிச்சு வளர்ந்தவ. நான் தமிழ் அச்சிடி. வீரம் எனக்குள்ளேயே இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊட்டி விட்டுருப்பாங்க.
ஆனா இப்ப நீ பெரிய புள்ளி ஆயிட்டல்ல, அதனால நீயே எடுத்து சாப்பிடு. அதெல்லாம் முடியாது. நீங்க சாப்பாடு ஊட்டி விடுங்க, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். நான் போட்டியில ஜெயிக்கணும்னா இப்ப எனக்கு ஊட்டி விடுங்க, இல்லைன்னா சாப்பிடாம போய் சண்டை போட்டு செமையா அடி வாங்கிடுவேன். இத பார், அதெல்லாம் முடியாது. நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லனா உன் ரூம்க்கு கிளம்பு. அப்போ நம்ம டீம் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு எண்ணமே இல்லையா? உங்களுக்கு நாட்டு பற்று ஊர் பற்றுன்னு ஒண்ணுமே இல்லையா? இல்ல, மரியாதையா நீ சாப்பிட்டு கிளம்பு. இதுதான் அந்த மும்பைக்காரிக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அவ எப்படி அவங்க டீம் ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்கான்னு தெரியுமா? அதுல ஒரு பங்கு கூட உங்களுக்கு இல்ல. நீங்க இப்ப ஊட்டி விட போறீங்களா இல்லையா? நீங்க ஊட்டி விடலன்னா நான் சத்தம் போட்டு அழுவேன். அப்புறம் உங்களை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அத ஏற்கனவே புடிச்சு போக வச்சிட்டியே. நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு, இன்னும் என்ன நடக்க வேண்டியிருக்கு? அப்போ ஊட்டி விட மாட்டியா? ஏய், மாட்ட தெரியாம தூங்கிட்டு இருக்க பாரு. கயல், கயல், ஏய் கயல், ஏய் கயல், இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? எந்திரி, மணி 5 மணி ஆச்சு, எந்திரி. காலைல ட்ரைனிங் இருக்கு, நீ பாட்டுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்க. இப்படி தூங்கினா எப்படி ட்ரைனிங் ரெடி ஆகிறது? எந்திரி. இதுல வேற நீ ஜெயிச்சு மெடல் வாங்க போற இல்ல? இந்த லட்சணத்துல மெடல் வாங்கி என்கிட்ட குடுக்கறேன்னு சொல்ற. எனக்கு என்னமோ ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கும்னு தோணுது. என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா எல்லாரும் முழிச்சிருவாங்க. யாராவது பார்த்தா சிக்கலாயிடும். இவ வேற எந்திரிக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றது? மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் நனைஞ்சிட்டேனே. 2 3 இப்போ கீப்பர் தச்சு நிக்க போறோம். காலை இப்படி வச்சு நில்லுங்க. முத நம்ம பார்க்க போறது பஞ்ச். கை நீட்டுங்க. இப்போ இதுக்கு பேர் வந்து சூதான் சுக்கி. இப்போ லோயர் பஞ்ச் கேதான் சுக்கி. இப்ப பண்ண போறது சூதான் சுக்கிக்கு பயிற்சி பண்ண போறோம். சரியா? எல்லாரும் கை நேரா வைங்க, சென்டரா வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொசிஷன் இல்லைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 1 देखा இங்க இருக்கவங்க யாருக்கும் கராத்தே தெரியாதுன்னு சொன்னேல்ல நீ. லேக்கின் இந்த மாதிரி ஹார்டான விஷயம் எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தேல. தமிழ்நாடு டீம்ல 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால நீங்க இன்னும் உஷாரா இருக்கணும், நல்ல எஃபர்ட் எடுக்கணும். அசால்ட்டா மட்டும் இருந்துடக்கூடாது. நீங்க எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கோச். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஓடு வேணா வாங்கி உடைச்சிருந்திருக்கலாம். ஆனா நான் அவங்க கையை காலை உடைக்க போறேன். அவங்க என்னதான் போராடினாலும் நான் அவங்கள அசால்ட்டா அடிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்ப தெரியும் உங்க பிந்து யாருன்னு. हम ही जीतेंगे, हम ही जीतेंगे, हम ही जीतेंगे. Very good spirit. Thank you master. Keep it up. Thank you master. Come on, let's go. பிரேக் முடிஞ்சது. இப்போ நீங்க அடுத்து பண்ண போறது உங்க கை மேல கார் ஏறுற பயிற்சி. அதுவும்